வணக்கம். இந்திய பிரதமர் PM மோடிஜி அவர்களுக்கும் ஜனாதிபதி மேடம் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் அத்தனை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கலெக்டர் ஆட்சியர் அவர்களுக்கும் இந்த பதிவு பொதுமக்களும் பார்த்துக்கலாம், அனைத்து துறைகளில் உள்ளவங்களும் நீங்கள் பார்த்துக்கலாம். மதிப்புக்குரிய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் அவர்களே, ஒரு மாவட்ட ஆட்சியர்களே தவறு பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க துணிஞ்சு. அவங்கள வேற ஒரு இடத்துல ஈஸியாக மாற்றிட்டு போயிடுறீங்க, இல்லை இது பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. நல்லா தெரிஞ்சிங்கன்னா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இதை சொல்கிறேன். அனைத்து துறையிலையும் லஞ்சம்லாம் தலை விரித்து பயங்கரமாக ஆடுது. ஒரு ஏழை மக்கள் ஒரு பைக்கில் போனான்னா உடனே அவனை பிடிச்சி உள்ளே போடுறீங்க, ஒரு கேஸு போடுறீங்க, எஃப்ஐஆர் போடுறீங்க. சட்டம் உங்கள் கையில் இருக்குன்னு அனைத்து துறைக்கும் சொல்கிறோம். ஒரு சம்பவத்தை அவங்க பதிவு பண்ணுறேன், சிபிஐ விசாரிக்க தயாராக இருக்கான்னு கேட்டுங்க. கடலூரில் உள்ள முன்னாள் மாவட்ட ஆட்சியர் தம்புராஜ் அவர்கள், ஐயா நீங்கள் உங்களுக்கு அடுத்த ஆப்பு ரெடி ஆகிடுச்சு. தவறு செஞ்ச அதிகாரிகள் கலெக்டராக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக தப்பிச்சுட்டு போயிடுறீங்க. அடுத்த மாவட்ட ஆட்சியரில் உள்ள வரவங்க உங்களை பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களை யார் கேள்வி கேட்பா? முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் இந்த பதிவை அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐயா உங்களை அன்போடு கேட்குறோம். நாங்கள் கேட்கலாம், யாரையா உங்களை கேள்வி கேட்பா? பொதுமக்களெல்லாம் வறுமையிலும் கஷ்டத்திலும் தத்தளிக்குது. இந்த கடலூர் மாவட்டம்லாம் ஒரு போகம் அந்த அறப்பாரத்துட்டாக்கா நெல், அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. அந்த விவசாயத்துலேயும் ஒன்றும் வருமானம் கிடையாது. ஏன்னா டிராக்டர் விட்டு அறுக்கிறது, மருந்து போட, இது கருக்காலாக விளைஞ்சிரும். 3 வருஷம் நல்லா விளையும். அதில் ஒன்றுமே கிடையாது ஐயா. மாட்டுக்கு வைக்கல தான், அது சாணியாக போட்டு ராட்டியாக தான் ஆகும். அவசியம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அத்தனை மாவட்ட ஆட்சியர்களும் உங்களை யாரும் கண்காணிக்கலன்னு கிடையாது. 42 குழுக்கள் இருக்குது இந்த UTI முருகன் லஞ்ச ஒழிப்பு சங்கத்தில். எல்லாம் பெரிய அதிகாரிங்க, சோசியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. உங்களை எல்லாருமே கணக்கெடுத்தாச்சு. இந்த நிலைமை தான் உங்களுக்கு வரும். நீங்கள் அதுக்கு நீங்கள் கலெக்டராக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் உற்றார் உறவினர்கள் யாருமே உங்களை சொல்ல முடியாது. இவர் இந்த பேரை சொல்லி இந்த கலெக்டர்னு சொல்ல முடியாது. எதுக்காக சொல்கிறேன்னா, தம்புராஜை காலி பண்ணுறோம். தம்புராஜ்யம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பெரிய ஒரு தொகையை பெற்றிருக்கிறாரு. சிபிஐக்கு விசாரிக்க தயாராக இருக்கான்னு கேளுங்க. ஒரு அதிர்ச்சியான விஷயம் அவருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் அவர்களுக்கு நெய்வேலியில் 4லிருந்து 14C வரைக்கும், அதாவது 7லிருந்து 14C வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கிறதா NLC நிறுவனத்தில் தகவல் இருக்குது. ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு 14 கோடி ரூபா போய் நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க. ஒரு பேண்ட் சட்டம் கொண்டு நீங்கள் வாங்குறீங்க, பில் இருக்குது. அருண் தம்பராஜ் அவர்களே, இது அருண் தம்பராஜ் மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் எத்தனை மாவட்ட ஆட்சியர்கள் வெளிச்சத்துக்கு வந்துடுவீங்க? தயவு செய்து நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொதுமக்களாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, 10,000 நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்கின தேதியிலேருந்து 2 பைசா வட்டி போட்டு அங்கே கொடுத்தா நீங்கள் தப்பிச்சிங்க. இல்லைனா 7 வருஷம் சிறை தண்டனை, மரண தண்டனை ஒன்று இருக்குது. தம்புராஜ் அவர்களே, நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சிடலாம், நம்மளை அரசாங்கம் அங்கங்கே தான் தூக்கி அடிக்கும். நம்ம அரசாங்கத்தோட சப்போர்ட் இருக்குது, மினிஸ்டர் இருக்காங்க, அதிகாரி இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களோட அறியாமை, அது முட்டாள்தனம். தம்புராஜ் அவர்களே, நீங்கள் ஒரு 14 கோடி ரூபாய் போய் NLC நிறுவனத்தில் வாங்குறீங்க. ஒரு பேண்ட் ஷர்ட் எடுக்க உங்கள்கிட்ட காசு இல்லையா? அரசாங்கம் சம்பளம் கொடுக்கலையா? ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்து இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்னையா இது நியாயம்? அப்புறம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஏன் செய்ய மாட்டாங்க, ஏன் தப்பு பண்ண மாட்டாங்க சொல்லுங்கள். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஒன்றுக்கு கூட இடம் கிடையாது. அந்த காம்பவுண்டை சுற்றி ஒரு ரோடு இருக்குது, அந்த ஆக்கிரமிப்பு போயிடுன்னு சொன்னோம். அதுலேயும் பல கோடி வாங்கிக்கிங்க. நகராட்சியில் காவல்துறையும் தலையை குனிஞ்சு வச்சு
உளவுத்துறையில் சொல்கிறோம், உளவுத்துறையை வந்து அந்த டூமை கட்டிட்டு ரிப்பேர் பார்க்குது. எல்லாமே இப்படி ஒரு மாவட்ட ஆட்சியர் எப்படி இருந்தால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும் பாருங்கள். அனைத்து தமிழகத்தில் உள்ள அத்தனை மாவட்ட ஆட்சியருக்கும் புதுச்சேரிக்கும் என்ன நம்ம சொல்ல விரும்புகிறோம்னா, இதை சிபிஐ வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக போயிட்டு அவங்களெல்லாம் வந்து ஒரு விசாரணை பண்ண வேண்டும். சிபிஐயிலும் எந்த ஒரு சின்ன ஒரு கடுகளவு கூட ஒரு அவச்சொல் இருக்கக்கூடாது. முதலமைச்சருக்கு கனிவான வேண்டுகோள். அவர் தம்புராஜ் வந்து ஒரு எம்பிபிஎஸ்ஸை படித்தவர். அவர் நேராக உரையாட தயாராக இருக்காரா? சிபிஐக்கு விசாரணைக்கு தயாராக இருக்காரா? மரண தண்டனையை ஏற்றுக்கிறாரான்னு கேளுங்க. என்னுடைய உசுறு வந்து அடுத்த செகண்டில் போனாலும் இந்த உசுருக்கு பயம் இல்லையா? ஆனால் மொத்தமாக எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வந்து வேட்டையாடிட்டுருக்கோம். அத்தனை மாவட்ட ஆட்சியருக்கும் இதை என்ன சொல்ல வரோம், நீங்கள் தப்பு எல்லாமே பண்ணிட்டுருக்கீங்க. அந்த தப்பு இப்போ வரக்கூடாது. ஏழை எளிய மக்கள்கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா அந்த காசை 2 பைசா வட்டி போட்டு மாவட்ட ஆட்சியரும் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் கலெக்டருங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. உங்களை ரிட்டையர்மெண்ட்டு அரசாங்கம் பண்ணாது. நீங்கள் எல்லாமே ஒரு சில அதிகாரி தப்பு செய்கிறவங்கெல்லாம் திருடங்க சொல்கிறதுனால தான் எங்களை மாதிரி மத்திய அரசு 42 கம்பெனியை போட்டு வச்சுருக்கு. நாங்கள் அடித்தோன்னா, அசிங்கத்தால் அடிச்சிட்டோன்னா ஆயுசு ஃபுல்லாக நீங்கள் எழுந்திரிக்க முடியாது. யூடியூப்பில் போட்டோம்னா உலகம் ஃபுல்லாக போய் ரீச் ஆகிடுவீங்க. தம்புராஜ் நிலைமை தான் தப்பு செய்கிற லஞ்சம் வாங்குகிற அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்தியா ஃபுல்லாக நடக்கும். இந்த உசுருக்கு இது பயம் இல்லை. காவல்துறையெல்லாம் இப்போ பரவாயில்ல. இருந்தாலும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்க முதலமைச்சர் ஐயா அவர்களே 40,000 50,000 லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னு மக்கள்லாம் வந்து இந்த காட்டு மலர் கூடலாம் பேசிக்கிறாங்க அரச பிரசலாக. யூனியனில் இருக்குது, அனைத்து யூனியன்லையும் இருக்குது. எந்த யூனியனாக இருந்தாலும் சரி, வாங்கின பொதுமக்கள்கிட்ட 2 பைசா வட்டி போட்டு அந்த காசை திருப்பி கொடுக்கலன்னா அவங்களுக்கு மரண தண்டனையோ 7 வருஷம் சிறை தண்டனையோ அவங்க வெளியில் தலை காட்ட முடியாது. எங்களுக்கு வந்து யாரை பற்றியோ எதை பற்றியும் எங்களுக்கு பயம் கிடையாது. உயிரை பற்றியும் பயம் கிடையாது. நாங்கள் நேர்மையாக செய்கிறோம். மத்திய அரசு மாநில அரசு சப்போர்ட்டு கொடுத்தா ரகசியமாக கொடுத்துட்ருக்கு. கேரா பிளாட்ஃபார்ம்ட்டு கோயந்தாண்டு போயிட்டுருக்கோம். ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்க. சைக்கிளில் வரவன் பைக்கில் வரவங்களாம் ஏதாவது கடன் வாங்கிட்டு பைக் ஓட்டுறோம்னா 20,000 அதிகாரிலாம் வந்து லஞ்சம் அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டோ இல்லை வந்து ஒரு பொய் கேஸு போட்டு இது பண்ணாதீங்க. எஸ்பிகள்லாம் நல்லா வேலை செய்யுங்க. தமிழ்நாட்டில் உள்ள எஸ்பிலாம் ஏதோ நீங்கள் கேஸை பிடிச்சிட்டு வா, எவனாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வரலாம் சொல்லாதீங்க ஐயா. அப்பாவி பாதிக்கப்படக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை அவன்கிட்ட வந்து வார்னிங் பண்ணுங்கள். ஏதோ ஒரு கட்டிங் குடிச்சிட்டு போகிறான்னா. ஏன்னா அரசாங்கம் ஒயின் ஷாப்பை நடத்துது. நீங்கள் 1/2 கிலோமீட்டரில் நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரான்னு நீங்கள் புனலை வச்சு ஊதுனீங்கன்னா அத்தனை பேருக்கும் நான் இதை கேட்குறேன். உங்களுக்கே தெரியாது தமிழகத்தில் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஒரு எஸ்பி அதிகாரியை கேட்குறேன், ஒரு கலெக்டரை கேட்குறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை போலீஸ் அதிகாரி இருக்காங்க, எத்தனை காவல் நிலையங்கள் இருக்குது, எத்தனை பொற்காவல் நிலையங்கள் கிளைகள் இருக்குது, எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது. புள்ளி விவரமாக எங்கள்கிட்ட கணக்கு இருக்குது. எத்தனை பேர் வந்து குடிச்சிட்டு வந்து ரைட்டர்லேருந்து இன்ஸ்பெக்டர் ஓரளவுக்கு செய்யலை, எஸ்ஐலேருந்து இந்த சீனியராக இருப்பாங்க கொஞ்சம் வயசில் மூத்தவங்க, இவங்கெல்லாம் எப்படி வந்து இது பண்ணுறீங்க? ஒரு சில இடத்துல வந்து ஒரு சீனியராக இருப்பீங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சின்ன பசங்களாக வந்திருப்பாங்க, அவங்கள மதிக்க மாட்டீங்க. எல்லாமே A to Z எடுத்து வச்சுருக்கோம் ஐயா. வெளிச்சத்தில் போட்டு காட்ட மாட்டவங்களெல்லாம் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர். நேரடியாக அவங்கள வந்து வச்சு அடித்தோம்னா நீங்கள் ஆயுசு ஃபுல்லாக நீங்கள் மரணப்படுக்க தான் உங்களுக்கு. கலெக்டருக்கே இந்த நிலைமைன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுங்க. ஏழை மக்களை தேடி போங்க ஐயா. ஏதாவது உதவி செய்யுங்க. ஒரு விளம்பரத்தில் கொடுங்க, ஒரு சேனலில் கொடுங்க ஐயா. பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் கேட்குறேன். ஒருத்தர் கூட இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் ஒன்று கூடாத பிரச்சனையை யாருமே எடுக்கலை. அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் காம்பவுண்டை ஒட்டி ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடை வந்து கொடுத்துட்டா எடுத்து ஆக்கிரமிப்பு பூரா எடுத்துட்டோம்னா மக்களுக்கு ஒன்றுக்கு இருக்கிற இடமோ லெட்டின் பாத்ரூம் கட்டித்தரலாம். திருப்பதி மாரி இலவசமாக தங்குறதுக்கு இது பண்ணி கொடுக்கலாம். என்ன தீட்சிதர்களும் சிதம்பரம் நகராட்சியும் சேர்ந்து என்ன ஒரு நாடகம் ஆடுதுன்னா, இப்போ ஒரு தேர் தரிசனத்தப்போ 1,00,000 பேர் வராங்க,
ஒரு 50,000 பேர்லேருந்து 1,00,000 பேர் வராங்கன்னா ஒரு ஆள் வந்து 50 ரூபா 100 ரூபா கொடுத்தான்னா ஒரு 50 லட்ச ரூபா ஆச்சு அந்த ஒன்றுக்கு கூட பாத்ரூம் போகிறதுக்கு. ஒவ்வொருத்தரும் 14 தடவை ஒன்றுக்கு போயிருக்கான். ஒரு 10 பேர் கர்நாடகாவிலேருந்துலாம் வந்து இதெல்லாம் சட்டத்துக்கு விரோதமான செயலெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கீங்க ரகசியமாக, எல்லாத்தையுமே கண்காணிச்சிடும். சிபிஐ உள்ளே வந்துடுச்சு. அதனால் தயவு செய்து உங்களை எல்லோரும் அதிகாரிகள் என்ன செய்கிறேன், மக்களுக்கு செய்ய வேண்டிய மக்களோட ஊழியர் நீங்கள். மக்களுக்கு என்ன தேவை நீங்கள் செய்யணும். மக்களுடைய வரி பணத்தில் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் லஞ்சம் வாங்கி உங்கள் பொண்டாட்டி பிள்ளைக்கு பூ போட்டு வாங்கி கொடுக்குறது கேவலமாக இருக்குதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது இழுக்கு, அது கிரிமினல் குற்றம்னு சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். அதுக்கு மரண தண்டனைன்னு சொல்லியிருக்கு. இப்போ அடுத்தது என்ன கேட்குறேன், அம்மா உங்கள் அந்த லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளோட மனைவிங்களை கேட்குறேன், நீங்கள் எங்கேயுமே தலை காட்ட முடியாதும்மா. உங்கள் வீட்டுக்காரை நாங்கள் வெளிச்சத்தில் காட்டிடுவோம், எங்கள் உயிருக்கு பயம் கிடையாது, இதுக்கு சமம். அவங்க போட்டோவை போட்டு வெளியில் நாங்கள் காட்டி அசிங்கப்படுத்தி ஆதாரத்தோடு பிடிச்சிடுவோம். தயவு செய்து சொல்லி வைங்க. வாங்குகிற சம்பளத்தில் கஞ்சோ குழு குடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவங்க, 8,000 சம்பளம் வாங்குறவங்க, 5,000 சம்பளம் வாங்குறவங்க, 3,000 ஜவுளி கடையெல்லாம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறாங்க. நல்லா சாப்பிட்டு கௌரவமாக இருக்காங்க. நீங்கள் ஒரு அதிகாரிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் தலையை காட்ட முடியாதுமா. ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ஒரு கலெக்டராக இருக்கட்டும், ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கட்டும், ஆர்ஐயாக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், தலாரியாக இருக்கட்டும், விவோவாக இருக்கட்டும், அத்தனை பேருடைய மனைவிகளுங்க பணத்தை வந்து கொட்டுறாங்கன்னு நீங்கள் மகாலட்சுமின்னு அதை எடுத்து உள்ளே வச்சிங்கன்னா அது லஞ்சம் ஊழலுமா. அடுத்தவன் வந்து மலத்தை சாப்பிட்ற மாதிரி. இது ரொம்ப கேவலமானதும்மா. நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் வந்து இதை திட்டுறோம், எல்லோரையும் போய் பேசியிருக்கோம்லாம் வந்து நினைக்க வேண்டாம். இனி வரும் காலத்தில் தப்பு நடக்கக்கூடாதுன்னு தான் 20 வருஷம் வரைக்கும் வாங்கினவங்கள 2 பைசா வட்டி போட்டு இந்த பணத்தை திருப்பி கொடுக்க சொல்கிறாங்க. இல்லைன்னா சிபிஐ விட்டு மரண தண்டனையாக வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பெரிய ஒரு இது பண்ணிடுச்சு. ரிட்டைர்மெண்ட்லாம் ஆக முடியாது. நீங்கள் பணம் நீங்கள் வச்சுருந்தாலும் அதை கணக்கு பார்த்துருவாங்க. இது அவசியம் நீங்களும் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லணும், புரிஞ்சுக்கணும். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்புராஜி அவர்களே, சிபிஐக்கு விசாரணைக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? இது வந்து நீங்கள் ஒரு கலெக்டர். அப்போ நீங்கள் எங்கெங்கே வந்தீங்களோ உங்களுக்கு மொத்தமாக கணக்கு பார்க்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்டு எந்த கட்சிக்காரங்க, அரசியல் யாராக இருந்தாலும் சரியா? ஒரு என்எல்சியில் போய் ஒரு 14 கோடி ரூபா 14C நீங்கள் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு தில்லு யார் கொடுத்தது, எங்கேருந்து வந்தது? இதை சிபிஐ விசாரிக்கட்டும். ஒரு பேண்ட் சட்டை வாங்குறது கூட உங்கள்கிட்ட வெக்கமா இல்லையா தம்புராஜ் அவர்களே? நீங்கள் ஒரு டாக்டருக்கு படித்தவங்க, நல்ல வேலையாக உனக்கு அரசாங்கம் கலெக்டராக போட்டுடுச்சு ஐயா அவர்களே. நீங்கள் டாக்டராக நீங்கள் போயிருந்தீங்கன்னா டாக்டருக்கு MBBS படித்தவங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களுடைய ஃப்ரெண்டுங்கள்லாம் விசாரித்தோம், ஃப்ரெண்டோட அப்பாவெல்லாம் தம்புராஜி கூட படித்தவங்கள. நல்ல ஒரு மாமனிதராக இருந்திருக்கீங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க, ஒரு மாவட்ட ஆட்சியர். அப்படி வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு கெட்ட பேர் அடுக்கடுக்காக இருக்குது. 19 குற்றச்சாட்டு பெருசாக இருக்குது உங்கள் மேலே. இனி வரும் கலெக்டர், எந்த கலெக்டருமே மாவட்ட ஆட்சியருமே மக்களுக்காக வேலை செய்யணும், மக்களை போய் நேரில் பார்க்கணும். ஏதோ நம்மளை மாற்றிடுவாங்க, அங்கே தான் போட்டுருவாங்க கிடையாது. இதில் அடித்தா நீங்கள் ஆயுசை ஃபுல்லாக அவுட் ஐயா தம்புராஜ் அவர்களே. உங்கள் வம்சமே காலி பண்ணிட்டோம். நீங்கள் நடராஜர் கோயில் தீட்சிதர்கள்ட்ட காசை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு அகிஸ்டாக பண்ணீங்க. அந்த ரோட்டை எடுத்து கொடுக்கல, ஆக்கிரமிப்பு ஒருமே நீங்கள் பொய் சொன்னதுனால உங்களுக்கு அந்த நடராஜரே கொடுக்குற தண்டனையாக இதை நீங்கள் ஏற்றுக்குங்க ஐயா. அப்போ நீங்கள் அரசாங்கத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்க. அரசாங்கத்தில் கொடுக்குற பணம் சம்பளம் அதில் தான் சாப்பிட்றீங்க, நல்லா சொகுசாக இருக்கீங்க. அப்படி இருந்து இங்கே பார்த்தா கோடிக்கணக்கில் வாங்கியிருக்கீங்க, அங்கே பார்த்தா கோடிக்கணக்கில். ஒரு ஃபேண்ட் சட்டை கொண்டு வாங்கினது பில் இருக்கு ஐயா, ஒரு ஊழியர் சொல்லியிருக்காங்க. எல்லா அதிகாரி அதே மாதிரி இந்த லஞ்சம் வாங்குறவங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், எல்லோரும் வீடியோ எடுக்க சொல்லிட்டோம், வீடியோ எடுத்தும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்மார்க் கடையிலேருந்து இந்த லஞ்சம் வாங்குறது, இந்த பெட்டி கேஸு போட்டுருன்னு சொல்கிறது, போகிறது வர்றதுக்கு எல்லாமே வீடியோ. இதுக்குன்னு தனி ஒரு நெட்வொர்க்கு கொடுத்துருக்கு மத்திய அரசு, மாநில அரசு. எந்த ஒரு அதிகாரியுமே இனிமேல் தப்பு பண்ணாதீங்க ஐயா. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. மாவட்ட ஆட்சியர் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், முதலமைச்சர் அத்தனை பேருக்கும், இந்தியாவில் உள்ள முதலமைச்சருக்கும் பிரதமரும் இதை வந்து என்ன பேசியிருக்காங்கிறத நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அவசியம் தெரிஞ்சுங்க. அனைத்து ஜாதி மதம் எல்லாம் ஒன்றா இருக்கணும். பிரதமருக்கும் முஸ்லீமு இந்து நாடுன்னு சொல்லக்கூடாது. இந்து நாடுன்னு நிறையா சாமியார்கள் வந்து இடத்த வச்சுருக்காங்க. மத்திய அரசை இன்னும் கைப்பற்றி கொடுக்கணும். ஒரு மாவட்டத்துக்கு 30 to 50 ஏக்கர் நிலம் தேவைப்படுது. சாமியாருங்கள் தான் வந்து 2 லட்சம் ஏக்கர் 3 லட்சம் ஏக்கர் வச்சுருக்காங்க. ஒரு சில சாமியார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் UTI முருகன். சாமியார் நல்லவங்களாக இருந்தாலும்
அவரோட ஜிஎம் வந்து அவங்க தனியாக போட்டு இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே ஒரு இதில் இருக்கு ஐயா. ஏழை எளிய மக்களை மத்திய அரசு மாநில அரசு இது பண்ணணும். இந்த மத்திய அரசும் தலையிடணும், கோர்ட்டும் தலையிடணும். இந்த உயர்நீதிமன்ற அதிகாரிக்கு வந்து இந்த கோர்ட்டுக்கு வந்து நான் தலை வணங்குறேன், மதிப்பு மரியாதை கொடுக்குறேன். ஏன்னா நாங்கள் நிறையா பேசியிருக்கோம், நிறையா வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் சாக்கடைன்னு பேசியிருக்கோம். அப்படி இருந்தும் எங்கள் கேள்விக்கு நியாயம் இருக்குது என்று 1% இருந்தாலும் 100% இருந்தாலும் சரி, சிவில் சட்டத்தை வந்து சிபிஐக்கு மாற்றி கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி. ஒரு சில அதிகாரிகள் செய்த தவறுனால இன்றைக்கி ஒட்டுமொத்த அதிகாரிகளுக்கும் கெட்ட பேராக இருக்குது. காவல்துறையில் நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க, அவங்களாம் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். இராணுவம் மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்கணும் ஐயா. இராணுவ அதிகாரிலாம் லஞ்சம் வாங்கினாங்கன்னா நம்ம நாட்டே விட்டு கொடுக்குற மாரி ஆகிடும் அடுத்தவங்ககிட்ட. அவங்கள மாரி நீங்கள்லாம் வந்து ஒரு காவல்துறையோ, ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோ, ஒரு ஆர்ஐயோ, ஒரு தாசில்தாரோ, ஒரு தலாரியோ நீங்கள் நினச்சி நீங்கள் வேலை பார்க்கணும். நம்மளை யார் கேள்வி கேட்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களை மாதிரி 42 கம்பெனி இருக்கு ஐயா. ஈஎம் பூசுறவனாக வருவான், குரங்காட்டியாக வருவான், குடுகுடுப்புக்காரனாக வருவான், கிளி சோசியக்காரனாக வருவான். என் பைத்தியக்காரனா கூட குப்பையில் படுத்திருப்பான். நான்லாம் பைத்தியக்காரனாக இருந்தால் 4 வருஷம் உழவு பார்த்துருக்கோம் இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக. சீமூட்டிலூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குப்பையில் படுத்து கிடந்து காலி பாட்டில் வாயில் குடிக்கிற மாதிரி சீனை காமிப்பேன். குடித்த மாதிரி ஆக்டிங்கு, நிறையெல்லாம் பூசிட்டு கிடக்கிற மாதிரி, குப்பையில் படுத்து கிடக்கிற மாதிரி. நிறையா கடைங்கள்லாம் போயிட்டு சண்டை வளர்த்துருப்பேன். இதெல்லாம் ஒரு உழவு பார்த்த வேலை. அங்கே என்ன இருக்குது, என்ன விஷயம் போகுதுங்கிறதெல்லாம். நான் நம்ம 10 வருஷமாக இதை செஞ்சுருக்கேன். நான் 10 வயசுலேருந்து அரசியலில் ஊறி வந்திருக்கேன். அழிக்கணும்னா அழிச்சிட்டு போங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியாயமான கோரிக்கையை எடுத்து நடத்துங்க. காவல்துறையெல்லாம் நல்லது செய்கிறீங்க. ஒருத்தவங்க ஒரு அவசரத்துக்கு வந்து ஒரு பைக்கில் போகிறாங்கன்னா ஒரு வியாபாரிங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. மளிகை வியாபாரிக்கெல்லாம் வந்து உதவி பண்ணுங்க ஐயா. அதில் என்ன காசு கிடைக்கும்? அவங்களுக்குலாம் லைசன்ஸ் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அவங்களாம் விடுங்க. ஹைவேயில் ஓட்ட போகிறதில்ல, அவங்க ஹை ஸ்பீடு போக போகிறதில்ல, அவங்களுக்கெல்லாம் ஃபைன் போடுறீங்க. சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, அண்ணாச்சிங்களாக இருப்பாங்க, இல்லை மற்ற மாறுவாடியாக இருப்பாங்க, யாரானாலும் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு புவனகிரியோ, ஒரு சிதம்பரமோ, ஒரு கடலூரோ, தமிழ்நாடு முழுவதும் ஒரு பழைய வண்டியை, ஒரு எக்ஸலோ, ஒரு டிவிஎஸ் வச்சுருக்கும் போது அதெல்லாம் விட்டுடுங்க ஐயா. அது பெரிய சாதனை கிடையாது. நீங்களாம் குடிச்சிட்டு வேலை பார்க்குறீங்க, கோடியாக லஞ்சம் வாங்குறீங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன் கண்ட்ரோலுக்கும் தாலுக்காவுக்கும் கோடிக்கணக்கில் வந்து நீங்கள் வந்து மாமூல் வாங்குறீங்க. இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டிடுவோம். மக்களை தயவு செய்து துன்புறுத்தக்கூடாது, வியாபாரிகளை துன்புறுத்தக்கூடாது, வேலை செஞ்சுட்டு வரவங்க தொழிலாளிகளை துன்புறுத்தக்கூடாது, யாரையுமே நீங்கள் துன்புறுத்தக்கூடாது ஐயா. நீங்கள் மோதுன்னா அரசாங்கத்திட்ட மோதுங்க, மோதி பாருங்கள். ரவுடிங்க வந்து உண்மையான ரவுடி கிடையாது. ஒரு தப்பு செஞ்சுட்டு அவங்க ரவுடியாக வராங்க, நீங்கள் அவங்கள ரவுடியாக ஆக்க போகிறீங்க. நீங்கள் வந்து வாங்குறது வந்து கிரிமினல் குற்றம். நீங்கள் அப்போ எத்தனை தப்பு செய்கிறீங்க, எத்தனை பேர்கிட்ட பணம் வாங்குறீங்க? உங்கள் மனைவிலாம் இதை பார்க்கணும், இந்த வீடியோவை. அம்மா நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. பொறுமையாக கேட்குறோம், அன்போடு கேட்குறோம். இந்த பணத்தில் நீங்கள் சாப்பிட்றது அடுத்தவங்க டாய்லெட் போன நிறைய சாப்பிட்ற மாதிரிம்மா. லஞ்சம் வாங்கின பணத்தில் மீசையை முறுக்கி விட்டு வீரமாக சம்பாதிச்சுட்டு வந்து உங்கள் பொண்டாட்டி புருஷன் பூ வாங்கி கொடுக்கட்டுமா? நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைனா இந்த லஞ்சங்கிறது வந்து புற்றுநோய் பரவிடும். வல்லரசு ஆகாது இந்தியா. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். துணை முதலமைச்சருக்கும், கூட இருக்கிறவங்க அதிகாரி அவர்களுக்கும், தலைமைச் செயலர் அதிகாரி அவர்களுக்கும், இந்த கலெக்டரை பூரா ஒரு சர்வே பண்ணுங்க ஐயா. ரொம்ப வெக்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. இந்த தம்புராஜிங்கிற கலெக்டர் வந்து தேவையில்லை. ஒரு நெய்வேலி என்என்சியில் வந்து 7 to 14 கோடி ரூபா வரைக்கும், 7லேருந்து 14 கோடி ரூபாய்க்கும் லஞ்சம் வாங்கியிருக்காரு. பகிரங்கமான தகவல், அதிர்ச்சியாக இருக்குது. ஃபேண்ட் சட்டை வாங்கியிருக்காரு ஐயா ஒரு மாவட்ட ஆட்சியர். நல்ல வேலை, ஏதோ நீங்கள் வேலை போட்டு கொடுத்ததுனால அவர் இங்கே வந்துட்டார். இல்லைனா அவர் டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு போனவர் எத்தனை உயிரை கொண்டிருப்பார் பணத்துக்காகன்னு தெரியாது ஐயா. நீங்கள் வீட்டுக்கு அனுப்புனாலும் அவர் வந்து டாக்டராக போய் அடுத்தவனையும் கொலை பண்ண போகிறாரு. அவரெல்லாம் மாற்ற முடியாது ஐயா. ஜென்மத்தில் ஊறி போன ஒரு தம்புராஜ். வெளியில் பார்க்குறதுக்கு வந்து நல்லவன். தம்புராஜ் மாதிரி அனைத்து கலெக்டரும், அனைத்து அதிகாரிகளும் பலியாயிடாதீங்க. எங்களுக்கு உயிர் மேலே பயம் கிடையாது. இந்த நிமிஷம், அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்ட், அடுத்த நொடி உயிர் போனால் சந்தோஷம். ஜெய்ஹிந்து. பிரதமர் அவர்களும், ஜனாதிபதி அவர்களும், இராணுவ அதிகாரி அவர்களும்
அனைத்து துறையை சார்ந்த நீதித்துறையும் இதை வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இது வரைக்கும் வந்து ஒன்றுக்கு விட இடம் கிடையாது. பல கோடி ரூபா சொத்து இருக்குது. பல விகுதியை கொடுத்து காசு வாங்குறாங்க. அந்த இது இருக்கக்கூடாது. இதை அரசாங்க உடைமையாக்கி பொதுமக்களுக்கு அந்த ரோடு ஒன்று இருக்குது, சிதம்பரம் நடராஜர் கோயில் காம்பவுண்டை ஒட்டி, அதை எடுத்து பொதுமக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஒரே விடியவில் இவ்வளவு விரிவாக தகவலை கொடுத்து எங்களுடைய பணியை தொடர்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.